வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மற்றும் பணம் சேவை மேலாண்மை பத்தி பார்க்க போறோம். முக்கியமான பயிற்சி மற்றும் பராமரிப்பு நடைமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லயோ அல்லது எந்த மற்றும் பணம் விற்பனை செய்யிடத்திலேயோ வேலை செய்யணும்னு நினைச்சாலும் இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முல்ல உணவு மற்றும் பண சேவை உதவி பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சமையல் மற்றும் பரிமாறும் இடங்கள் இரண்டிலும் தினசரி நடவடிக்கைகளுக்கு ஆதரவா இருக்கிற முதுலெலும்பு மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. உதாரணமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு பரிமாறும் இடம் சமையல இரண்டுக்கும் உதவி செய்யணும். மேசைகள் சுத்தமா இருக்கணும், உபகரணங்கள் நல்லா பராமரிக்கப்படணும். அடுத்து பொறுப்புகள் என்னென்னு பார்க்கலாம். உணவு மற்றும் பான உதவியாளர்களுக்கு பல இடங்கள்ல வேலை இருக்கு. உணவு மற்றும் பான விற்பனை செய்யுறங்கள், சமையலறைகள், சேமிப்பு பகுதிகள், உபகரணங்கள் பராமரிப்பு, சரக்கு மேலாண்மை, கொள்முதல், வெளியாட்கள ஒத்துழைப்பு, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மேலாண்மை, கழிவு மேலாண்மை, இதுல எல்லாம் அவங்களுக்கு வேலை இருக்கு. பயிற்சியும் ரொம்ப முக்கியம். உதாரணமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உபகரணங்கள் பராமரிப்பு ரொம்ப முக்கியம். சாப்பாடு பரிமாறதுக்கு முன்னாடி கிளாஸ்களும் தட்டுகளும் சரியான வெப்பநிலையில சுத்தமா இருக்கணும். சரி, இப்போ என்னென்ன கவனிக்கணும்னு பார்க்கலாம். உணவு மற்றும் பான உதவியாளர்கள் பல இடங்கள்ல கவனமா இருக்கணும். உணவு மற்றும் பான விற்பனை செய்யுற இடங்கள், சமையலறைகள், கொள்முதல், பெறுதல், சேமிப்பு, கழிவு அகற்றுதல், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். உதாரணமா ஒரு விற்பனை செய்யுற இடத்துல கிளாஸ் மாதிரியான உபகரணங்கள் வாடிக்கையாளர்களுக்கு பிடிச்சா மாதிரி பராமரிக்கப்படும். சமையலறையில சுகாதார நடைமுறைகள் சரியா பின்பற்றப்படும். கையுறைகள், தலை உரை இதெல்லாம் கட்டாயம் போட்டுக்கணும். கழிவுகளை தனித்தனியா பிரிச்சு போடணும். அடுத்து உணவு மற்றும் பான விற்பனை செய்யுற இடங்கள், இது பல வகையில் இருக்கு. ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட், புப்பே, அல்டே டைனிங், இப்படி பல வகை இருக்கு. கிளாஸ்கள், சீனா பொருட்கள் எல்லாம் முக்கியம். உதாரணமா ஒவ்வொரு வகை உயினுக்கும் ஒவ்வொரு வகையான கிளாஸ் இருக்கு. அடுத்து சமையலை, உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் இங்க ரொம்ப முக்கியம். எல்லாரும் சுத்தமா சரியான உடையில இருக்கணும்னு கவனிக்கணும். நல்ல நடைமுறைகள் பின்பற்றப்படணும். அடுத்து கொள்முதல், பெறுதல், சேமிப்பு. FIFO வந்தது முதல்ல வெளியே போகும். FIFO முதலில் கெட்டு போகும் பொருள் முதல்ல வெளியே போகும் மாதிரியான கட்டுப்பாட்டு முறைகள் ரொம்ப முக்கியம். கீரைகளை நல்லா கழுவது மாதிரி சரியான சேமிப்பு முறைகளை கடைபிடிக்கணும். கடைசியா கழிவுகளை அகற்றுறது பத்தி பார்க்கலாம். உணவு கழிவுகள், பிளாஸ்டிக், காகிதம்னு பல வகையான கழிவுகள் இருக்கு. கழிவுகளை உருவார இடத்திலேயே தனித்தனியா பிரிச்சு போடணும். தொடாமல் பயன்படுத்த சூரிய டஸ்ட்பின் வைக்கிறது சுகாதாரமானது. இந்த நடைமுறைகள் எல்லாம் உணவு மற்றும் பான சேவை மேலாண்மை படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா பராமரிக்கப்பட்டு ஒழுங்கா இருக்கிற ஒரு உணவு மற்றும் பான விற்பனை செய்யுற இடம் தான் சிறந்த சேவையை வழங்க முடியும். நல்லா படிங்க.